Pot Shopன்றது என்னுடைய அடையாளம். இங்க மருந்து சப்ளை பண்ண வந்தவர் என்ன பண்ணாருன்னா போன்ல தங்களை பெரிய ஆளா காமிக்கணும். இதுவாது பரவாயில்ல, இதை விட ஒரு பெரிய பெரிய காமெடிலாம் இருக்கு. இது வந்து நீங்க பிசினஸா பண்றப்போ இது வளர விட்டு ட்ரிம் பண்ணுங்க. மணி பிளான்ட் பேம்பு வாங்கி வச்சுட்டு பேசாம உட்காந்து பிளான்ட்டை ரசிக்க கத்துக்கணும். இப்போ இங்க என்னன்னா கார்டனர்லாம் என்ன சம்பளம் வாங்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க? டாக்ஸ் இருக்கு, ஃபுட் சர்டிபிகேட் இருக்குது. நான் உங்களுக்கு சேலரி நான் ஏற்றி கொடுக்க போறேன். பார்க்கறப்ப விசிபிளா இருக்கணும். 250க்கு buy one get one free. இது வணக்கம் சூப்பர் ரிலாக்ஸ் சேனல் நேயர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் பாட் ஷாப் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், அது எங்க இருக்கு அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தரேன். ஏன் நம்ம இப்போ நின்றுட்டு பேசிட்டு இருக்குமே இதே இடத்துல தான் இருக்கு. இப்போ நீங்க வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களே அதே இடத்துல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட தமிழ்நாட்டில் பிரைட் ஆஃப் சென்னையில் இருக்கிற இந்த பாட் ஷாப் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். செட்டப்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், கார்டன்ஸ், அதாவது இன்டோர் அவுட்டோர் கார்டனிங் கூடிய பிளான்ட், டெரேஸ் பிளான்ட், இந்த மாதிரி பிளான்ட் சம்பந்தமான எல்லாமே இங்க இருக்கு. வித்தவுட் டெஸ்டிங் எனி ஃபர்தர் டிலே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாமா? முடிஞ்சா ஒரு விதை எடுத்து விதைச்சு பாருங்க. ஒரு 10-20 வருஷம் கழிச்சு உங்க கூட சேர்ந்து அதுவும் வளர்ந்துருக்கும். என்னடா நம்ம கூட சேர்ந்து வளர்ந்தா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. அது உங்களுக்கு கத்து கொடுத்தது நிறைய இருக்கும். விதைத்து கொண்டே இரு, விளைந்தா மரம் இல்லனா உரம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க. வெரி குட். வாழ்க்கையில எனக்கு தேவையானது இருக்குது. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், சிம்பிளா இருக்கணும், லைஃப்ல வந்து ஒரு கார்டன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாலியா இங்க வாங்க. உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னீங்கன்னா யார் இவரு எதுக்கு இதெல்லாம் பேசுறாருன்னு யோசிச்சாங்க. கடை ஓனர். சோ இவர்தான் கடை ஓனர். சார் உங்க நேம் சொல்லிருங்க. என் பேர் ஸ்டீஃபன். ஆக்சுவலா ஷாப்போட ஓனர் வந்து எங்க வைஃப் தான். ஓகே. நான் ஒரு சும்மா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், பட் அதிகாரம் அவங்க கையில இருக்குது. பட் பரவாயில்ல, அதுவும் சேஃப் தான். ஓகே ஓகே சார். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்ட்டு உங்களோட ஷார்ட் இன்ட்ரோ. ஷார்ட் இன்ட்ரோவா? நீங்க கார்டன்ல என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்க கண்ணை மூடி கண்ணை திறந்தா கனவு காணுங்க. அந்த கனவை நாங்க நிஜமாக்கி காட்டுறோம். நிறைய இருக்குது. போக போக நீங்க இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா டைம் பத்தாது. ஏன்னா மாத்திக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ட்ரெண்டிங், வேர்ல்ட் லெவல்ல என்ன ட்ரெண்டிங்கா போதும் அந்த ப்ராடக்ட் பூரா எனக்கு இங்கே சென்னையில வரணும். அதே மக்களோட கையில கொடுக்கணும். எவ்ரிதிங் தேர் இஸ் a cost. பல்லு உள்ளவங்க பகோடா சாப்பிடுறாங்க, பல்லு இல்லன்னா அல்வா முழுங்க. அதுக்கு எக்ஸ்பென்சிவ் சொல்றது வேற. புரியுது இல்லையா? ஒரு ப்ராடக்ட் போட்டு இப்படி எக்ஸ்பென்சிவ் சொன்னோம்னா சோஷியல் மீடியால 4 பேர் நம்மள பாப்பான். இல்லையே நான் போனேன் வாங்கினேன். அப்போ என்ன சொல்றேன்னா உன்கிட்ட துட்டு இல்லைன்னா நீ வேடிக்கை பார்க்கணும். எக்ஸ்பென்சிவ் தாண்டி அந்த குவாலிட்டி அது இருக்கான்னு பார்க்கலாம். ஆமா தம்பி, ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, ஆல்டோ இருக்கு. உனக்கு என்ன வேணும் அதை வாங்கிக்கோ. உன்னை யார் இங்க ஜட்ஜா கூப்பிட்டது? என்ஜாய் பண்ண லைஃப். ஆனா எனக்கு வந்த உடனே ஒரு சந்தேகம். ஃபுல்லா கார்டன் பிளான்ட்ஸா இருக்கு. ஆனா பேர் மட்டும் பாட் ஷாப்னு வச்சிருக்கீங்களா? வெரி குட். பாட் ஷாப்ன்றது என்னுடைய அடையாளம். நான் உருவாக்குன 9 வருஷத்துடைய கேஜிஎஃப் டயலாக் சொல்றாரு. பிராண்ட்னா இந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு. பாட் ஷாப்ங்கிறது ஒரு பிராண்ட். ஆமா, என்னோட அடையாளம். இன்னைக்கு என்ன பாக்குறீங்கன்னா நிறைய பேர் இங்க மருந்து சப்ளை பண்ண வந்தவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நாள் சப்ளை பண்ணாரு, எங்க ஸ்டாஃப் கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தாருன்னா நர்சரி ஒன்று வச்சிருந்தாரு. திடீர்னு என்ன பண்ணாரு, அவங்க பொண்ணு பேரை முன்னாடி போட்டு பாட் ஷாப் பேர் பின்னாடி போட்டாரு. நான் நினைச்சேன் சரி ஓகே எப்படி சரி பண்ணிட்டு போங்க அப்படி. கொஞ்ச நாள்ல பார்த்தா ஈத்து முடிட்டாரு. ஓகே. அதாவது டூப்ளிகேட்டா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. டூப்ளிகேட் தான் நிஜமான வாழ்க்கைன்றது நம்ப கூடாது. கடவுள் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் மூளை கொடுத்திருக்காரு. அந்த மூளையை கொஞ்சம் உரசுங்க. அப்படியே கார்டனிங்கும் பாத்துறலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த வெர்டிகல் கார்டன் அந்த பேரை கேட்டோனே என்னது இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அத பத்தி சொல்லிரலாமா? வெர்டிகல் கார்டன். அப்பா வெர்டிகல் கார்டன்னா எனக்கு ஒரு செம்ம பெரிய ஜோக் ஞாபகம் வருது. ஈசிஆர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்றாரு. எப்படி தெரியுமா? வாட்டர் இங்கிலீஷ் எல்லாம் எடுத்து போட்டேன். அப்போ ஐ ஹேவ் a huge villa at ECR and Panyu. Can you kindly come and do a home visit அப்படினாரு. Okay sir, we do visit na. Because I just felt very bad, you know. Next my neighbor they built a house and we lost the privacy. அப்படி இப்படின்னு ஓவரா பில்ட் அப் பீரா மாதிரி பேசினாரு. நான் சொன்னேன் சரி சார் வர சார், yes we love to come but we'll charge you for 500 rupees for a site visit for a time and the petrol and effort we make அப்படின்னா. அப்ப அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரம் சவுண்டே காணோம். திடீர்னு சார் அது கம்பெனி சொல்லலையே சார் அப்படின்றாரு. அப்ப நான் சொன்னேன் சார் ரியல் ஓனர் என்னைக்குமே தன்னை ஒரு பெரியவனா காட்டிக்க மாட்டான். நீங்க நினைக்கிறீங்க கார்டன்ல இருக்கிறோம்னா ஏதோ சும்மா எழுத்தறிவு இல்ல படிப்பறிவு இல்ல, அவங்கள்ட்ட நம்ம இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசணும்னா நம்பிடுவாங்கன்னு. அதெல்லாம் காலம் மாதிரி போச்சு. இப்ப பெரிய பெரிய ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு பேஷன் எடுத்துட்டு ஏதோ தொடங்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஃபீல்டும் விதிவிலக்கல்ல. அதனால பேசுற எதிர் தரப்புல இருக்கிறவங்க அறிவாளி இல்ல நீங்க நினைச்ச கூடாது. கண்டிப்பாக இவர் சொல்லும் போது ஒரு பாயிண்ட். நிறைய பேர் ஐடி பீப்பிள் கப்பிள்ஸே வந்து இந்த மாடு கூட எடுத்து மாடு பால் கறந்து செல் பண்ணிட்டு அதே ஒரு பிசினஸா பண்ணிட்டு. கண்டிப்பா நீங்க எல்லாரையும் எதிர் தரப்புல இருக்கவங்கள மதிக்கணும். சுயமரியாதை நமக்கு மாத்திரம் இல்ல, எதிர் தரப்புல ஒரு நிறுவனத்துக்கு கால் பண்றோம்னா அவங்கள்ட்ட நம்மள பெரிய ஆளா காமிக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதுதான் சொல்லுவாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு தாழ்வு மனப்பான்மை. எங்க நம்ம உண்மையை சொன்னா நம்மள மதிக்க மாட்டாங்க. எப்பா எனக்கு இந்த மாதிரி வெர்டிகல் கார்டன் பண்ணணும். உண்மையை பேசினா உண்மையை பேசுறதே கிடையாது. போன்ல தங்களை பெரிய ஆளா காமிக்கணும். இதுவாது பரவாயில்ல, இதை விட ஒரு பெரிய பெரிய காமெடி எல்லாம் இருக்கு. இன்னும் வாங்க அது நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி வெர்டிகல் கார்டன் சொல்லிட்டீங்கன்னா வெர்டிகல்
வெர்டிகல் கார்டன்றது வந்துங்க மெட்டல் ஃப்ரேம் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் இருக்குது, அதுல பாட் வைக்கணும். அவுட்டோரா, ஷேடா, செமி ஷேடா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. 10th சயின்ஸ்ல படிச்சது. ஆமா. இப்போ என்ன போன் அடிச்சோன்னா 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் பொருள் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது ஆசையா பேராசையா? கண்டிப்பா ஆசைக்கும் பேராசைக்கும் மேல ஒரு போட்டது. நாமளும் பேசல. 1000 ரூபாய் பொருள் வேணும். அப்ப அப்படி எதிர்பார்க்கறப்ப என்னன்னா இங்க இருக்கிறவர் என்ன பண்ணுவானா, நீ ஆசைப்பட்டியா, நீ ஆசைப்பட்டுக்கு நான் உனக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பேன். என்ன பண்ணுவாருன்னா சாயில குவாலிட்டி காமிக்காம செம்மண் எரு போட்டுருவாங்க. அது என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் எரு கரைஞ்சு போயிடும். செம்மண் அப்படியே கட்டி செடி தூக்கி போட்டுருவாங்க. அதாவது நீங்க ஒரு பாட்ல வைக்கிறப்ப பிரீதிங் சாயில்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்டிகல் கார்டன்ல பிரீதிங் சாயில்ன்றது ரொம்ப முக்கியம். இது போடுறது இல்ல, நிறைய பேருக்கு அதான் ஃபெயிலியர் ஆகுது. கால் பண்ணி ரேட் கேட்பாங்க. ரேட் கேட்கறதோட முடிஞ்சிடும். நம்ம என்ன வெறும் இன்ஃபர்மேஷன் டெஸ்கா வச்சிருக்கோம் இங்க. ஓகே, தொழில் செய்யறோம், அதுக்கு வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தொழில் பண்ண தெரியலன்றாங்க. அப்ப அவங்க தொழில் பண்ண தெரியாம இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்துறோம். ஒரு சில பிளான்ஸ் வந்து ரொம்ப நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய செலவு பண்ணி பார்த்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் போய் அதெல்லாம் சும்மா கட்டி கட்ட கதையெல்லாம் பேசுறது. என்ன நான் சொல்றேன், அதெல்லாம் போய் நான் என்ன கேட்கறேன், 5 விரல உங்களுக்கு ஏதாவது ஒரு விரல் வெட்டிக்கிட்டுமானா நீங்க கேட்பீங்களா? இந்த விரல் வேணாம்னு சொல்லுவீங்களா? எல்லாமே கார்டனை பொறுத்தவரைக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். நீங்க அந்த பிளான்ட்டை எப்படி வர்ணிக்க கத்திருக்கீங்க, எப்படி ரசனையா அந்த பிளான்ட் அணுக கத்துக்கிறீங்க, எப்படி மதிக்கிறோம். ஆமா, கண்டிப்பா ஒரு பிளான்ட் வாங்குறது பெருசு கிடையாது. அதுக்கப்புறம் அது எப்படி பராமரிக்கிறீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ செடின்றது ஒரு உயிர். நமக்கு எப்படி ஒரு உயிர் இருக்கோ அதுக்கு ஒரு உயிர் இருந்தாலும் செடி வளருது. ஓகே, ஆனா என்னன்னா இங்க பேஷனேட்டா இருந்தா தப்பு கிடையாது. பேஷனேட்டா இருக்கிறப்ப உங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் போடுவீங்க, பேஷண்ட் இருக்கும், இது மூணுமே இருக்கும். சென்டிமெண்டா போறப்ப இதையும் தாண்டி ஒரு இலை வாடிச்சுன்னா நம்ம மனதுல ஒரு வாட்டம் வந்துடும். அதனால தான் சொல்லுவேன், பிளான்ட்டை நீங்க கிட்ட போகும்போது சென்டிமெண்டா போகாதீங்க. ஏன்னா நாங்க வாங்குறோம் எவ்வளவு செடி தூக்கி போடுறோம், குவாலிட்டி இல்லாத நாங்க ஷெல்ஃப்ல வைக்கிறது கிடையாது. பட் நாங்க சென்டிமெண்டா பண்ணோம்னா எங்களால தொழில் பண்ண முடியாது. எங்களை போலவே நாங்க என்ன சொல்றோம்னா பேஷனேட்டா இருங்க. பேஷனேட், சென்டிமெண்ட் வேண்டாம். சென்டிமெண்ட் வேணா, பிளான்ட்ல தயவு செய்து சென்டிமெண்ட் வச்சு. ஆனா இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் விஷயம். கஸ்டமர் ஒவ்வொருத்தருமே ஒரு கிரீடத்துல பதிச்சிருப்பாங்கல்ல, வைரக்கல்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு சொல்லி தருவாங்க. கஸ்டமர் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்க கஸ்டமரை நீங்க மதிக்க கத்துக்கணும். ஒரு கஸ்டமர் எவ்வளவுதான் வாங்க முடியும், வாங்கிட்டே இருக்க முடியுமா ஒரு வீட்ல? இது என்ன சாப்பாடா, பசிக்க வந்து வாங்குது. சில பிளான்ட்ஸ்லாம் ரீசேல் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பிளான்ட்ஸ்னு பாத்துறலாமா? ரீசேல் வேல்யூனா நீங்க வாங்கி வளர்த்து விக்கணும். ஆமா, அந்த மாதிரி இருக்கா? முதல்ல இருக்குது. அது என்னன்னா போன்சாய்ங்க. போன்சாய் வெரைட்டி தான் ரீசேல் வேல்யூல அதிகம். இது வந்து நீங்க பிசினஸா பண்றப்போ உடனே போகாது. அதுக்குன்னு ஒரு சில பர்டிகுலரா அதை பத்தி தெரிஞ்சவங்க வாங்குவாங்க, கிஃப்டிங் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன் இது என்ன ஒரு ரிச் பிளான்ட் அதனாலயா? அப்படி இல்லங்க, இது வந்து ஒரு போன்சாய்ன்றது ஒரு பெரிய மரத்தை ஒரு பாட்டுக்குள்ள கட்டுப்படுத்தி வளர்க்கறதுக்கு பேர் தான் போன்சாய். ஒரு பெரிய மரத்தை வந்து ஒரு பாட்டுக்குள்ள சோ தேவையில்லாத ரூட் எல்லாம் வெட்டிட்டு ஒரு ஆணி வேர் மரத்தை வச்சு சைடு எல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு மரம் ஷேப்புக்கு கொண்டு வரது. இப்ப இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்போ இப்படி கொண்டு வரோம். இப்போ இந்த ரூட் எக்ஸ்போஸா இருக்குன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் மண்ணு போட்டு மறுபடியும் டெவலப் பண்ணுவோம். சோ இதை டெவலப் பண்ணி இந்த பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இது வளர விட்டு ட்ரிம் பண்ணது. சோ இதுல பாத்தீங்கன்னா வெறும் செடின்னு பண்ணாம இதுக்கு போடுற எஃபோர்ட் தான் இந்த காஸ்ட். எஃபோர்ட் போன்சாய்க்கு வந்து அது நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. போன்சாய் தானேன்னு சொல்றதை விட இதுக்கு நிறைய பேர் ஒரு பேஷனேட்டா போடுறாங்க. பொன்மகள் வந்தால் கோடி தந்தால், அதுக்கு ஏத்த மாதிரி பிளான்ட்ஸ்லயும் மணி பிளான்ட், லக்கி பிளான்ட் இதெல்லாம் சொல்றாங்களே, வாங்கினா நம்ம பெரிய பயங்கரமா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. அப்ப வேலை வெட்டி மணி பிளான்ட் பேம்பு வாங்கி வச்சுட்டு பேசாம உட்காந்து. கொரோனா காலத்துல எங்க போச்சு அந்த லக்கு எங்க போச்சு? எத்தனை பேர் நர்சரியை மூடிட்டு வெளியே போயிட்டாங்களே, அப்ப ஏன் அந்த லக்கு வேலை செய்யல? அப்படி இல்ல. அதாவது ஒரு வில்லன், ஒரு ஹீரோ ஃபேமஸ் ஆகணும்னா ஒருத்தர் வில்லன் ஆகணும். கேக்டஸ் வந்து வில்லன் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிளான்ட், அதாவது லஷ் கிரீனரியை வந்து ஹீரோ ஆக்கிட்டாங்க. யாராவது சொல்லுங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா? இயற்கை எல்லாமே இயற்கை, அதுல நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. அதனுடைய குணாதிசயங்கள் தான் அந்த பிளான்ட். ஏன் அதுக்கு மணி பிளான்ட் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு? ஏங்க இப்போ ஒண்ணும் இல்லங்க, மசாலா தோசைக்கும் சாதா தோசைக்கும் என்ன வித்தியாசம்? மசாலா போட்டா மசாலா தோசை, கீ ஊத்தினா கீ ரோஸ்ட். அது ஒரு பிசினஸ் டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரைக்கு ஜென்யூனா அதுதான். நர்சரி கார்டன்ஸே நிறைய இருக்கு. சோ அவங்களுமே மணி பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா, சோ அப்படி வச்சிருந்தா அவங்களும் பெரிய லெவல்ல ஆயிருக்கும். நான் ஏசியால பாதி வளைச்சு போட்டுப்பேன். ஆமா, இப்போ நீ சொல்றீங்க, இப்போ எனக்குன்னு ஒரு லக்குன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அந்த லக்கை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் அவ்வளவு யோசிக்க மாட்டேன். நான் லக்கு இருக்குன்னா இந்த மணி பிளான்ட் வச்சு ஈஸியா இந்த திருவான்மையில இருந்து முட்டுக்காடு வரைக்கும் வாங்கி போட்டுருப்பேன். அப்பா ஸ்ட்ராட்டஜிங்கிறீங்களே, அது இதுதானா? நான் தயவு செய்து சொல்றேன், பிளான்ட் நீங்க ரசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்ட். பிளான்ட் ரசிக்க கத்துக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள வளர்க்க வேண்டிய பிளான்ட் வீட்டுக்குள்ள ரசிக்கிற மாதிரி கத்துக்கணும். அவுட்டோர் பிளான்ட்ல அங்க வச்சு ரசிக்க கத்துக்கணும். அந்த ரசனை வந்து வேறுபடும், அதை கத்துக்கணும். மிச்சபடி லக்கு அதுக்கு இதெல்லாம் சொல்லி நான் ஒரு நாள் பிளான்ட் வைக்க. ஆரம்பத்துல இருந்து ஒரே விஷயம் தான் சொல்றாரு, அப்பா நீ மத்த எல்லாத்தையும் விட்டுரு,
பேஷன், அதை மட்டும் பாரு பிளான்ஸ் கிட்ட அப்படிங்கிற. கண்டிப்பா. ஸோ சார் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ பிளான்ஸ் இருக்கு, தொங்கலாம் விட்டுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ், கம்மியான விலையில கொடுக்க முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கம்மியில இருந்து தரலாம்? எவ்வளவு கம்மி இல்லையா? உங்களுக்கு வைரம் வேணுமா இல்ல இத்து போன இரும்பு வேணுமா? யாரா இருந்தாலுமே வைரத்தை தான் போவாங்க. ஏன்னா நம்ம வந்து இத்து போன இரும்பை தேடிட்டு வைரத்தை விட்டுறக்கூடாது. வைரத்தை விட்டுறக்கூடாது. அப்போ அந்தந்த செடிக்கு அந்தந்த காஸ்ட் இருக்குது. காஸ்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை தம்பி, உங்களுக்கு எவ்வளவு சேலரி? சேலரி ஒரு 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 ஸ்மார்ட் போன் வாங்குற அளவுக்கு சேலரி இருக்கு. ஓகே, என்ன ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்றீங்க. இப்போ இங்க என்னன்னா கார்டனர்லாம் என்ன சம்பளம் வாங்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படிதானே? 800 ரூபாயில இருந்து 900 ரூபாய், 900 வந்து 1200 ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கார்டனர் வாங்கினாங்க. ஆனா அந்த கார்டனர் போடுற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் சரியா இல்லாதனால அவங்க என்ன நினைச்சுக்காங்க, ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க தோற்றத்தை வந்து அவங்க சரியா காமிக்காதனால அவங்க ஏர்ன் பண்ற மணி, அவங்களோட வேல்யூ வெளியே தெரிய மாட்டேங்குது. இதுதான் விஷயம். 800 ரூபாய் சம்பளம் ஒருத்தருக்கு நாங்க கொடுக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் கார்டன் இருக்குன்னா நாங்க 5 ரூபாய் செடி 10 ரூபாய் செடி வித்து அவர் கொடுக்க முடியுமா சம்பளம்? கஸ்டமரோட அந்த பாண்டிங்கும் வச்சிருக்கணும். கண்டிப்பா. கஸ்டமருக்கு ஒண்ணு வேணும்ப்பா, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும். அந்த குவாலிட்டியா வாங்குற கஸ்டமர் வந்து அவங்க பின் ட்ராப் சைலண்ட் மாதிரி இருப்பாங்க. வருவாங்க, அவங்களே மெய் மறந்துடுவாங்க. வந்து அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் குவாலிட்டியா பண்ணு அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்ப எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் கொண்டு வரும். பட் அதுக்கேற்ற ஒரு காஸ்ட் இருக்கும். சரி, நம்ம இன்னும் 5 ரூபாய் செடி 2 ரூபாய் செடி 3 ரூபாய் செடி சென்னையிலே மிக குறைவான. அவர் என்ன சொன்னார்னா காசுக்கேத்த தோசை. வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆக்சசரிஸ் எல்லாமே, நல்ல பிளான்ஸ் பாட்டு இதெல்லாம் கூட வச்சிருக்கீங்க. ஓகே, பார்கெயின் ஏதாவது இருக்கு? கண்டிப்பா பார்கெயின் இருக்கு. அப்படி சொல்லி கூப்பிட்டா 100 ரூபாய் பொருள் 400 ரூபாய் வச்சு 60% டிஸ்கவுண்ட். ஏன்னா அதெல்லாம் ஒரு காலம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 60% ஆஃபர். அப்ப அந்த ப்ராடக்ட்ல என்னதான் காஸ்ட் வைக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் பழைய காலம். தயவு செய்து இந்த பார்கெயின் பேர்ல நம்பாதீங்க. பார்கெயின்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒத்து வராது. அதுக்கப்புறம் சொல்றது கார்டனர் என்ன ஏமாத்திட்டாரு, அந்த கடைக்காரர் என்ன ஏமாத்திட்டாரு. நம்மளோட ஆசை அதிகமாறதா பேராசையில விழுந்து ஏமாறதுக்கு காரணமே. அண்ட் வேல்யூன்றப்ப ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் இருக்கு, ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. நாங்க அதுக்கு பதிலா தான் ஆஃபர்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறோமே தவிர ஸ்ட்ரிக்ட்லி நோ பார்கெயின் ஹியர். ஓகே, இதெல்லாம் என்ன ஆக்சசரிஸ்? நல்லா டேபிள்ல வைக்கிறது. டேபிள்ல பாத்தீங்கன்னா அங்க வைக்கலாம். சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வுடன் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே, இது ஒரிஜினல் டீ குட். சரியா, இது ஒரிஜினல் டீ குட். அதான் சொல்றேன், இதோட ஃபினிஷிங் பாருங்க. அதுதான் இன்டர்நேஷனல்ல இருந்து நிறைய பேர் கேக்குறாங்க, சார் why don't you do shipping சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், இல்ல we want to create a brand in especially in Tamil Nadu. அதுதான் விஷயம், இங்க பண்ணனும். அதுதான் நாங்க பண்ணி கொடுக்கிறோம். இது இருக்குது, ஒயிட் ரூம்னு ஒன்னு வச்சிருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்ஸ் ரூம் மாதிரி இருக்கும். டாய்ஸ், ஆமா, இதுல பிளான்டேஜ் வைக்கிறது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது கிளாஸ் ரூம். ஆமா, இங்க இருக்குது கிளாஸ். ஃபுல்லாவே டெரரியம் பண்ற கான்செப்ட்க்கு வச்சிருக்கேன். இத பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே டெரரியம் பண்றது இந்த மாதிரி இருக்கு. நைஸ், வாங்க அடுத்து காட்டுறேன். சோ this is nice actually. இது பாக்கும்போது அந்த ஒரு ரிச் லுக் ஒன்னு வருது. அந்த டபுள் ஷேட் கிரேடியன்ட் ஷேட் கொடுத்திருக்காங்க. It's nice. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா crafted product இது. Okay. See, I'm not against imported product. புரியுதுலையா? நான் என்ன சொல்றேன், என்னோட ஊர்ல இருக்கிற ப்ராடக்ட் 99% வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரும். பட் அட் தி சேம் டைம் நாங்க இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு செக்ஷன் ஆனா நிறைய பண்ண மாட்டோம். ஆனா நிறைய பண்ண ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தான போகுது. அப்புறம் நம்ம இந்தியா மேட்ச்ல வந்து தோத்துட்டா இந்தியா தோத்துருச்சுன்னு கவலைப்படுறோம். ஜெயிச்சிட்டா இந்தியா ஜெயிச்சிச்சுன்னு தான சொல்றோம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்றது இந்தியா தோக்க கூடாது. அதுக்கு we have to stand. இப்பலாம் இந்தியா ஆஸ்திரேலியா இல்ல, அந்த பிளேயரை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது பார்ட்டிஸ், ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து இப்போ ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது வந்து ரொம்பவே காமனா இருக்கு. அதுவும் இப்ப கல்யாணத்துல தாம்பல பை அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அதுல வந்து நம்ம ஒரு பிளான்ட்ஸ், உயிருள்ள ஒரு பிளான்ட்டை கொடுத்து அனுப்புனா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்? ஓகே, இப்போ நீங்க நான் ஜென்யூனா என் மனசுல படுறதுன்னு சொல்லிடுவேன். இந்த 5 பெட்டி மாதிரி இருக்கும், 10ஓட 11 ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு. சரியா, ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்டு இருக்கும், அதோட சேர்த்து ஒரு பிளான்ட் அப்படி சின்னதா கொண்டு ஏதோ உப்புக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இது சாப்பாட்டுக்கு ஓரத்துல வைக்கிற ஊறுகாய் கிடையாது. செடியை பொறுத்தளவுக்கு செடி தான் கிங் அங்க. அது ஏன்னா தாம்பல பைய மாத்தி நீங்க இதை கொடுக்குறீங்கன்னா ஒரு உயிரை கொடுக்குறீங்க. அது கொடுக்கறப்போ ரொம்ப வேல்யூ பண்ணி ரசிச்சு அதை அப்படி அடோர் பண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். டேபிள்ல நல்லா பிரசன்ட் பண்ணணும். இந்த நல்லா ரொம்ப கவர் பண்ணி காத்தோட்டமே எல்லாமே செடியை கவர் பண்ணி கொடுக்கறது பார்க்கறப்ப விசிபிளா இருக்கணும். ஆமா, தனியா அதை செட் பண்ணணும். அதாவது ஒருத்தவங்க கொடுக்கும் போதே அந்த ஒரு மகிழ்ச்சியோட அவங்க வாங்க. ஆமா, ஏங்க ஐஸ்கிரீம் கவுண்டர் வந்து சும்மா ஃப்ரூட்டை வெட்டி அப்படி வைப்பாங்க, மூலையில தூக்கி வச்சிருவாங்க. இது என்னங்க இது வந்து ஒரு சந்தோஷம். கண்டிப்பா பாருங்க, நீங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குங்க, ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து இறங்குங்க. கல்யாணத்துக்கு நம்ம இப்ப 2 பேர் போறோம்னா நம்ம வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன கொடுத்துறாங்களோ அது நம்ம மனசுல இருக்கு. இந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு அவங்க இது கொடுத்தாங்க. அந்த கல்யாணம் அதுல என்னென்ன விதைகள் வச்சிருக்கீங்க பாக்குறீங்களா? சன்ஷைன் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த விதை வந்து நீங்க போடணும்னா சரியான சாயில் கொடுக்கணும். சாயில் தான் ஒரு உயிர் ஒரு விதைக்கு. சாயிலும் சீடும் ஒண்ணா காம்பினேட் ஆகணும். இந்த காம்பினேஷன் கரெக்டா இருந்ததுனா தான் கரெக்டா இருக்கும். ஓகே, மத்தபடி இந்த கிளைமேட்டுக்கும் பிளான்ட்டுக்கும் இருக்கு, அதுவும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. தண்ணி பார்க்கணும், கிளைமேட் வெதர் கண்டிஷன் நிறைய பார்க்கணும். சீசனல் இருக்கு, நான் சீசனல் இருக்கு. அப்புறம் விதை போட்டு
பாத்தீங்கன்னா உடனே எடுத்துட்டு போயிட்டு வெயில வைக்க கூடாது. ஒரு ஷேடில் வச்சு பொறுமையா ரசனையோட பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். விதை போட்டேன் வரலன்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது. விதை வந்து முளைச்சு வர்றதுக்கு எவ்வளவு பொறுமை வேணுமோ அதை விட நமக்கு நிறைய பொறுமை வேணும். கார்டன்ல பொறுமை இல்லாட்டினா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. செடிகள், விதைகள், அக்சஸரீஸ்லாம் இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க அப்படியே சொல்லிட்டீங்கன்னா? என்டையர் இந்தியால இருந்து வரும்பா. என்டையர் இந்தியால ஸ்பெசிஃபிக்கா நல்லவன் ரொம்ப நல்லவனால இந்த உலகம் வாழ விடாது. அதாவது பிசினஸ் மேனா இருந்தா நல்லவனா இருக்கணும். ஆனா டிரான்ஸ்பரண்ட் மேனா இருந்தீங்கன்னா நம்ம ஊர்ல RIP குத்திடுவாங்க. இவங்க ஒரு தொழிலதிபர். அப்படிங்களா? கண்டிப்பாக. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஓகே, வெரி குட். நீங்க வரப்ப நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா? நம்ம ஒரு பந்தை எவ்வளவு வேகத்துல செவுத்துல அடிக்கிறோமோ அதே வேகத்துல திருப்பி வரும். நீங்க ஒருத்தருக்கு அன்பு மரியாதை கரெக்டா கொடுத்தீங்கன்னா அது வரும். ஆனா அதையும் தாண்டி ஒரு சிலர் மிசரபிள் கிட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க அந்த சோசியல் மீடியால போயிட்டு மத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா மச்சான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற? தக்வார். ஆமா, பிளான்ட் வளர்க்க என்னென்னலாம் தேவை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோம். சாயில்ஸ் பத்தி பார்க்க போறோம். சொல்லுங்க. ஓகே, நீங்க பாப்பீங்க இப்ப ரெட் சாயில் இருக்கு, எங்க கோகோபீட் இருக்கு. இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இதுல கலப்போம். அது யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சா நம்மளால வியாபாரம் பண்ண முடியாது. சரியா? ஓகே, வெரி குட். மூட்டையா இருக்கு பாருங்க. இது எங்களோட சாயில். ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிருப்போம். இந்த சாயில்னா அப்படி பாத்தீங்கன்னா புட்டு மாதிரி இருக்கணும். ஓகேயா? வெறும் செம்மண் எரு போட்டாங்கன்னா எரு கரைஞ்சிருச்சுன்னா செம்மண் இறுகி செடி செத்து போகும். நீங்க வேல்யூ கஷ்டப்பட்டு நல்ல காசு கொடுத்து வாங்குற செடி நல்லா வளரணும்னா அதுக்கேற்ற மாதிரி சாயில் வாங்கணும். புட்டு மாதிரி இருக்கணும். உடைச்சா இப்படி வரணும். சரியா? இதோட விலை ஒரு 190 தான். எங்க சாயில் வாங்கி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காதுன்னா ஒரு மூட்டை 190. ஆமா, வில் பே யூ மணி பேக். ஓகே, நம்ம சூப்பர் டீலர் நேயர்கள் பார்த்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுங்க? ஓகே, கார்டன்னா ரொம்ப பொறுமை ரசிக்கணும். இந்த உலகத்துக்கு நம்ம அடுத்த வாட்டி வர போறது கிடையாது. ஒரே ஒரு முறை தான். யாரா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா தெரியாததை தெரிஞ்ச மாதிரி யாரும் பேசக்கூடாது. பாட் ஷாப்ன்றது சாதாரணம் கிடையாது. கடின உழைப்பு பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் உருவாக்கணும். எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். ஜென்யூனான கஸ்டமர்ஸ் வந்தா நமக்கு போதும். நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ண முடியாது. இவர் பேர் ஆரோக்கியம். வணக்கம். இவர் தொழிலதிபர். ஓகே, பஜ்ஜி போடுவார். சரியா? நான் என்ன சொன்னேன், நான் அன்பை கொடுத்தா இவர் என்ன மேல உண்மையான அன்பு மரியாதை கொடுக்க போறாரு. நான் அவரை தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தினா அவர் வெறும் என்ன அவரோட தேவைக்காண்டி யூஸ் பண்ணுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கை. இங்க வர்றப்ப அன்போட ஜாலியா வாங்க. எல்லாம் வாங்கணும்னு வர வேண்டாம். கண்டிப்பா ரிலாக்ஸா லைஃபை என்ஜாய் பண்ண போறோம். மனசுக்கு பிடிச்சா எடுத்துக்கங்க. பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பேன். அன்பு தானே எல்லாமே. என்னன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதானே? உங்களுக்கு மரியாதை முக்கியம் இல்ல? வெரி குட். என்னோட ஸ்டாஃப் யாரும் சோசியல் மீடியால அவங்க அன்பா பார்க்கல, அது பார்க்கல, இது பார்க்கல யாராவது சொன்னா கண்டிப்பா எனக்கு கோவம் வரும். ஏன்னா என் பிள்ளைங்கள நீங்க என்கிட்ட நேர்ல பேசணும். நீ ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா அவங்க பெரியவங்கள்ட்ட போயிட்டு சொன்னீங்கன்னா ஓகே. நம்மள இழுத்து போட்டு அடிச்சிட்டோம்னா தப்பு. இதுதான் சோசியல் மீடியால படிச்சவங்க நிறைய பேர் பண்ற தப்பு. என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ்ன்ற பேர்ல அந்த நிறுவனத்தையும் அந்த ஸ்டாஃபையும் பத்தி தவறா பேசுது. நம்ம படிச்சுட்டா மாத்திரம் அறிவாளி கிடையாது. அதை எப்படி பயன்படுத்துறோமோ அதுதான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி சொல்றவங்கலாம் அவங்களால அது பண்ண முடியாது. அதனால தான் அவங்க அது நோட் த பாயிண்ட். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹேங்கிங் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஹேங்கிங் பாஸ்கெட். இது தேங்காய் நார்ல பண்ணிருக்குது. இது சீசனல் பிளான்ட் எல்லாம் வச்சு டிஃபரண்டா இருக்கு. பார்க்கணும் ஒரு அட்ராக்டிவா இருக்கு. ஏப்பா இது மேட் இன் எங்க சொல்லுவாங்களா? மேட் இன் கிரேட் பொள்ளாச்சி. பொள்ளாச்சிலியா? ஆமா, எங்க பொள்ளாச்சில ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃபைனஸ்ட் குவாலிட்டியான கோகோபீட் கோகோ சங்க்ஸ் and கோயர் திங் ஃபேமஸான ப்ராடக்ட் எல்லாமே பொள்ளாச்சில இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. எங்க இருந்து வருதுனே சொல்ல மாட்டேன்னாரு. பட் இத மட்டும் சொல்றாருன்னா அதுல ஒரு கஸ்டமர் ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி ஒன்னு எடுக்கலாம். சோ இங்க இருக்க கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வெல்கம் பண்ணிட்டு அவங்க இந்த ரிவ்யூவை கேட்போம். Hello ma'am. This place is very nice. I mean, like, you know, it has been managed very, very well, and we were just searching for this place for a long time, and finally we found a very nice destination where you find all sort of your gardening related products. Okay. And this pot shop is amazing. I mean, like, very well managed. I'm really happy with this. Okay, super. And what is something you find something special here? Some unique feature? Some unique feature is about the ceramic collections you have. Okay. And in fiber also you have a very good collection. Super. Beautiful. Everything is so beautiful. Such a lovely collection. So happy to be here. We can spend hours just looking at things. It's really good. Like, ma'am, that's it. And we have so many lovely things from India. Why should we get from abroad? Very good. Okay. எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளான்ஸு, இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி, பேஷன், இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா இந்த இடத்தையும் நீங்கள் வரலாம். ஸோ எஸ்கைஸ், ஸோ பிளான்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீடியோ எடுக்கும் போது அந்த பிளான்ஸ் ஒரு அது கூட நம்ம பேசி அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி ஒரு vlog எடுக்கிறது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு இந்த ஒரு பாட் ஷாப். I see you guys in another interesting video. இந்த மாதிரி until then, this is Gautam signing off. Behind the camera, Rahul. So take care.